அருதிறப்புன்னு சொல்லி தமிழில் சொல்லுவோம். முன்னுரையை கவனிங்க. ஒவ்வொரு மனுஷனுக்கும் சில கடமைகள் இருக்குது. அது வயசுக்கு வயசு மாறுபடும். இப்போ இளமை பருவத்தில் என்ன கடமை, முக்கியமான கடமை அப்படின்னா கல்வி கற்க வேண்டியதுதான் முக்கியமான கடமை. அது மாதிரி நம்ம பெரிய ஆளான பிறகு ரொம்ப கடமைகள்லாம் நிறையா இருக்குது. இப்போ உங்களுக்குள்ள கடமை என்னதுன்னா படிக்க வேணும். அதனால தான் ஔவையார் என்ன சொல்லியிருக்காருன்னா இளமையில் கல்ன்னு சொல்லியிருக்காரு. கல்வி ஒருத்தர் என்ன பண்ணும், சான்றோனாக உருவாக்கும். சான்றோர்னா யார்? அறிவில் சிறந்தவங்க தான் சான்றோர்னு சொல்லுவாங்க. கல்வி அத்தகைய திறமை வாய்ந்தது கல்வி. அதனால எந்த காரணத்துக்காகவும் நம்ம என்ன செய்யக்கூடாது, கல்வி கற்றுக்கொள்வதை விடவே கூடாது. இந்த பாடத்தில் நம்மளுக்கு இந்த துணை பாடத்தில் நம்மளுக்கு ஒரு கதை மூலமாக இந்த பாடத்தை நம்மளுக்கு புரிய வைக்கிறாங்க. அந்த கதையை சொல்கிறேன், கவனிங்க. ஒரு ஊரில் மதிவாணன் அவனோட நண்பன்னா யார்? ஃப்ரெண்டு. அவனோட பேர் கவின். மதிவாணன் ஸ்கூலுக்கு பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறான். மதிவாணன் பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறான். அப்போ சின்ன சின்ன பசங்களாம் அந்த பஸ்ஸில் நிறைய கூட்டமாக போகிறாங்க. உடனே இவன் பார்த்துட்டு யோசனையாகவே நிற்கிறான். உடனே கவின் பின்னாடி அவன் முதுகில் தட்டிட்டு, என்னடா மதிவாணன், என்னடா ஒரே யோசனையாக இருக்கிற, என்ன ஸ்கூலுக்கு போகணுன்ற கவலையா அப்படின்னு கேட்குறான். அப்படிலாம் இல்லை, கவலைலாம் இல்லை, என்ன முடிவு பண்ணணும், என்ன செய்யணும்னு முடிவு பண்ணணும்னு அவன் சொல்கிறான். அப்போ உடனே சொல்கிறான், முடிவு பண்ணுமா? ஏன், என்ன முடிவு பண்ண? நாங்கள்லாம் சேர்ந்து முடிவு பண்ணிட்டோம். எங்கள் பின்னலாடை நிறுவனத்துக்கு போகிறதா நாங்கள்லாம் சேர்ந்து முடிவு பண்ணிட்டோம். நீ என்ன இப்படி குழப்பமாக இருக்க அப்படின்னு கேட்குறான். ஒன்றும் இல்லை எனக்கு குழப்பமாக தான் இருக்குன்னு மதிவானன்னு சொல்கிறான். என்னடா உனக்கு குழப்பம்? வார சம்பளம், இந்த திரைப்படம் பார்க்க காசு, அப்படின்னா திரைப்படம் சினிமா பார்க்க காசு, சாயந்தரமான பரோட்டா, இடையில போண்டா, இது வீட்டில் யாருமே திட்டுறதும் இல்லை. நம்ம காசை கொண்டு போய் கொடுத்தோம்னா நம்மளை எல்லாரும் சந்தோஷமாக தான் நம்மளை வச்சுக்கிறாங்க வீட்டில். இதில் சந்தோஷமாக தானே இருக்கோம், இதில் என்ன உனக்கு கஷ்டமாக இருக்குது? பின்னலாடை நிறுவனத்துக்கே நம்ம போகலாம், பள்ளிக்கூடம் போக வேணான்னு யார் சொல்கிறா? கவின் சொல்கிறான். உடனே மதிவாணன் நினச்சி பார்க்குறான். லீவு தொடங்கின போது என்ன பண்ணால், கோடை விரும்பினது சம்மர் ஹாலிடேஸு, அந்த லீவு விட்ட உடனே ஒரு வாரம் அத்தை வீடு அக்கா வீடு அப்படின்னு ஒரு வாரம் அப்படியே கொஞ்ச நாள் அப்படியே பொழுது போக்கிருச்சு. அப்போ தான் ஒரு நாள் கவின் வீட்டுக்கு வரான். சும்மா தானே இருக்கிறேன், வாடா பின்னலாடை நிறுவனத்துக்கு ஆள் கேட்குறாங்க, அங்கே போகலாம். இப்போ ஸ்கூல் திறக்கும்போது நம்மளுக்கு புது ட்ரெஸ்ஸு, எழுதுகோள்னா என்னது, பேனா பென்சிலு, குறிப்பேடுகள்னா நோட்டு, அதெல்லாம் வாங்குறதுக்கு நம்ம பணம் சம்பாரிச்சுக்கலாம். நம்ம வீட்டில் இருக்கவங்க கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, வாடா அங்கே வேலைக்கு போகலான்னு கூப்பிட்றான். யார் கூப்பிட்றா? கவின் கூப்பிட்றான். உடனே இவன் மதியம், சரி நம்ம வீட்டில் சும்மா தானே இருக்கிறோம், நம்ம போகலாம், நம்ம அம்மா அப்பாட்ட பணம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லையே அப்படின்னு இவனும் பின்னலாடை நிறுவனத்துக்கு போகிறான். அப்புறம் என்னது, 1.5 மாதம் முடிஞ்சிருச்சு. அங்கே வேலை புதுசாக தான் இருந்துச்சு. என்ன வேலை அப்படின்னா, ட்ரெஸ்ஸு இருக்குல்ல, அந்த ஆடைகள்லாம் அடுக்கி அப்படி கட்டாக கட்டி வைக்கிறது தான் அவங்களோட வேலை. சனிக்கிழமையான வார சம்பளம் வந்துடும். 10 மணிக்கு என்னது வடை, தேநீர்னு என்னது டீ, நைட்டில் பரோட்டா, தோசை, இதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. நல்லா சுவையாக தான் இருந்துச்சு. வாங்கிட்டு போய் என்ன பண்ணிடுவான், அவங்க அம்மாட்ட சம்பள காசை கொடுத்துருவான். இந்த சம்பள காசை பத்திரமா வச்சுருமா, செலவுஞ்சு போயிருந்தாலும் அம்மா நம்மளுக்கு கொடுத்துருவாங்க அப்படின்னு அதெல்லாம் மனசுக்குள்ளே நினச்சி அப்படியே ஆசை போடுறான். இப்படிலாம் நடந்துச்சு அப்படின்னு உடனே அவன் மனசுக்குள்ளே நினைக்கிற, நல்ல சம்பளம் கிடைக்கிது, இது பின்னலாடை நிறுவனத்துக்கும் தேவை அதிகமாக இருக்குது, நம்ம பேசாமல் வேலைக்கே போயிடலாமா? என்ன, அந்த யாராவது ரைடு வரும்போது, பெரிய பெரிய அதிகாரிகள் அங்கே ரைடு வரும்போது சின்ன சின்ன பசங்களை இவங்கள மாதிரி பசங்களை வெளியே அனுப்பி விட்ருவாங்களாம். ஏன்னா அந்த குழந்தைங்கள்லாம் வேலைக்கு வச்சுக்கூடாதுல்ல. அப்படியே அவங்க கண்ணில் பட்டுட்டாலும் உனக்கு எத்தனை வயசுன்னு சொல்லணுன்னா 15 வயசுன்னு சொல்லி வச்சுருக்காங்க. அப்படி தான் சொல்லணும், அதுக்கு கீழே சொல்லக்கூடாதுன்னு சொல்லி வச்சுருக்காங்க அப்படின்னு அவன் மனசுக்குள்ளே நினச்சிட்ருக்கான். நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக இப்படி தொழிலாளியாகவே நம்ம வாழ்ந்துடலாமா அப்படின்னு தொழிலாளியாக வாழ்கிறது நம்மளுக்கு கேவலம் இல்லை, தொழிலாளியாக வாழ்கிறது நம்மளுக்கு கேவலம் இல்லை. ஆனால் படிக்கிற வயசில் தேவையா இது? நம்ம மருத்துவர், பொறியாளர், வெளிநாட்டுக்கு வேலையெல்லாம் போகணுன்னு நம்மளுக்கு எவ்வளோ கனவு இருந்துச்சு இதெல்லாம் அப்படின்னு அவன் மனசுக்குள்ளே போட்டு நினச்சிக்கிட்டே இருக்கிறான். புரியுதுங்களா? அப்புறம் படித்தா என்னது, வேறு வேலைக்கும் போகலாம், அதிக சம்பளம் கிடைக்கும், அப்புறம் சொந்தமாக தொழில் கூட செய்யலாம். இதெல்லாம் இந்த வயசுலேருந்தே தொழிலாளி வாழ்க்கையாக வந்தால் கடைசி வரைக்கும் நம்ம தொழிலாளியாக தான் இருக்கணும் அப்படின்னு அவன் யோசித்து பார்த்துட்டு இருக்கிறான். அப்படிதான். அப்புறம் அவனாக யோசிக்கிறான், கல்வி அறிவு ரொம்ப முக்கியமானது, ஒரு பட்டமாவது ஒரு டிகிரியாவது நம்ம வாங்கணும்
அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்கும்போதே அவன் எதிரில் வந்து ஒரு விளம்பரம் வந்து அவன் கண்ணில் பட்டுச்சு. அதில் வந்து அம்பேத்கரும் அப்துல் கலாம் ஐயாவும் வந்து அந்த படம் வந்து அவன் கண்ணில் வந்து தெரிஞ்சிருக்கு. ஐயோ, இவங்கள போல் நம்ம வாழ்க்கையில் உயரணும்னா நம்மளுக்கு படிப்பு கண்டிப்பாக வேணும். படிப்பு இல்லாமல் உயர முடியுமா? இல்லை, படிப்பு வந்து நம்மளுக்கு அடிப்படை தேவை. படிப்பு இல்லாமல் உயர முடியாது அப்படின்னு சொல்லி அவன் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே இருக்கிறான். அப்புறம் வந்து சரி, அப்பா வந்து பள்ளிக்கூடத்துக்கு போகலப்பா, நான் வேலைக்கே போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் அப்பா என்ன பண்ணுவார், சரி சரி நீ வீட்டிலே அந்த வேலைக்கே போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவார். ஏன்னா அவருக்கு சம்பளம் வருதுல்ல, அவருக்கு எந்த இது இல்லை, அவருக்கு பணம் கிடச்சா போதும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த வயசில் வந்து படிக்கிற வயசில் போய் நம்ம ஒருத்தவங்களுக்கு வந்து வேலை செய்யணுமா, இல்லை புரோட்டாவுக்கும் தோசைக்கும் புரோட்டாவுக்கும் டீயுக்கும் போயிட்டு வந்து நம்ம அடிமையாகிறதா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே போட்டு நினச்சிக்கிட்டே இருக்கேன். அப்புறம் அதே மாதிரி அந்த 2-3 பஸ்ஸு போயிடுச்சு. திரும்ப இன்னொரு பஸ்ஸில் வந்து ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. என்னது, கூட்டத்தில் போகிறது ரொம்ப சாதனையான ஒரு விஷயந்தான். அந்த கூட்டத்தில் முந்தி அடிச்சுட்டு போகிறது ரொம்ப சாதனையான விஷயந்தான்னு சொல்லி நினச்சி பார்த்துட்டு இருக்கும்போதே அங்கே ஒரு விஷயம் நடக்குது. ஒரு தாத்தா வந்து அங்கே வராரு. அங்கே பசங்கள்லாம் அங்கே ஒதுங்கி நின்றுருக்காங்க. பாருங்கள், இந்த தாத்தா வந்து அங்கே வராரு. பசங்கள்லாம் வந்து கூட்டமாக வந்து பஸ்ஸில் ஏறி போகிறாங்க. அந்த தாத்தா வந்து இவங்ககிட்ட ஃபஸ்ட்டு கேட்காம ஒரு கூட்டமாக நிற்கிற பசங்கக்கிட்ட வந்து, தம்பி, இந்த இந்த ஊர் வந்து நல்லூர் போகுமா, இந்த பஸ்ஸு வந்து இந்த நல்லூர் போகுமான்னு சொல்லி அவர் கேட்குறாரு. உடனே ஒரு பையன் இருந்துட்டு அப்படியே அந்த பேசாமல் இருக்கிறான். திரும்ப அந்த தாத்தா இருந்துட்டு, தம்பி, இந்த ஊர் வந்து நல்லூர் போகுமா அப்படின்னு சொல்லி திரும்ப கேட்குறாரு. உடனே ஒரு பையன் வந்து பஸ்ஸு வந்து அந்த போர்டை உத்து பார்த்துட்டு அப்படின்னு நம்மகிட்ட சிரிப்பாங்கள்ல, அது மாதிரி சிரிக்கிறான். உடனே இருந்துட்டு, ஏன்பா இது கூட உனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லி அந்த தாத்தா கேட்குறாரு. உடனே அந்த பையன் இருந்துட்டு, ஏன் எங்களை கேட்குறீங்களே, உங்களுக்கு வாசிக்க தெரியாதா அப்படின்னு சொல்லி இந்த தாத்தாவை வந்து அவமானப்படுத்துகிறான். உடனே இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். யார் பார்த்துட்டு இருக்கா? மதிவாணன் வந்து பார்த்துட்டே இருக்கான். வேகமாக பக்கத்தில் வந்துட்டு அந்த தாத்தாட்ட வந்து இந்த தாத்தா, இந்த ஊர் வந்து இந்த பஸ் வந்து நல்லூர் போகாது, அப்படி நல்லூர் போச்சுன்னா நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தாட்ட வந்து அவர் சொல்கிறான். புரியுங்களா? இந்த ஒரு நிகழ்வு நடந்த பிறகு அவனுக்கு ஒரு மனசுக்குள்ளே ஒரு கேள்வி வந்துச்சு. பாரு, அந்த தாத்தாவுக்கு படிக்க தெரியாதனால இந்த வயசான காலத்தில் கூட அவர் அவமானப்படுத்தப்படுறாரு, அவமானங்களை வந்து சந்திக்கிறாரு. அப்போ நம்ம சின்ன வயசில் இந்த படிக்க வேண்டிய இளமை பருவத்தில் நம்ம படிக்கலை, நம்ம வேலைக்கு போயிட்டோம்னா நம்மளும் இப்படி தான் கடைசி காலம் வரைக்கும் நம்ம மற்றவங்ககிட்ட அவமானப்பட வேண்டிய நிலை இருக்கும். அதனால் நம்ம தலை நிமிர்ந்து வாழணுன்னா நல்ல கல்வியறிவு வந்து நம்மளுக்கு தேவை. அப்போ படிப்பு தான் வந்து சிறந்த மனிதனை வந்து உருவாக்கும்னு சொல்லிட்டு அவன் நல்ல தெளிவாக ஒரு முடிவெடுத்துட்டான். உடனே ஒரு பேருந்து வருது, ஹார்ன் அடிச்சுட்டே வராங்க. வேகமாக போகிறான். உடனே பக்கத்தில் யார், கவின் வந்து, டே எங்கடா போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறான். பள்ளிக்கூடத்துக்கு போகிறேன் அப்படின்றான். இவன், பள்ளி திறக்கிறதுக்கு இன்னும் 2 நாள் இருக்கே அப்படின்னா, இல்லைடா பள்ளிக்கூடத்துக்கு போகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அப்படியே சாலையை கடக்கும்போது அவன் மனசுக்குள்ளே ஒரு தெளிவான முடிவெடுத்த ஒரு சந்தோஷத்தில், இல்லை நம்ம படிக்கணும், நம்ம பெரிய ஆள் ஆகணுன்ற ஒரு தெளிவான முடிவெடுத்துட்டு அவன் வந்து ரோடை கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போகிறான். அவனுக்கு எப்படி இருக்குன்னா, ரெக்கை கட்டி பறக்கிற மாதிரி இருக்குது. எதுக்கு போகிறான்னா, அந்த ஆள் இல்லாத பள்ளிக்கூடத்தை போய் சுற்றி பார்க்கறதுக்காக அந்த நேரத்தில் அவன் வந்து கடந்து அந்த இடத்துல போகிறான். புரியுதா மாணவர்களே? பாருங்க, பள்ளிக்கூடத்தோட படிப்போட முக்கியத்துவம் வந்து எவ்வளோ அழகாக இந்த கதை மூலமாக சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா? அதனால் படிக்க வேண்டிய வயசே இளமை பருவம் தான். இளமை பருவத்தில் நல்லா படிச்சிங்கன்னா நம்ம முதுமை பருவத்தில் சந்தோஷமாக வாழலாம். நல்ல வேலை கிடச்சி நல்ல ஒரு பொசிஷனில் வந்து நல்லா சந்தோஷமாக வாழலாம். புரியுதுங்களா? அதனால் நீங்களும் என்ன செய்யணும், மதிவாணனை போல் நல்ல ஒரு முடிவெடுத்து நல்ல இந்த வயசில் படிக்க வேண்டிய வயசுலேயே நீங்கள் படிப்பை நல்லபடியாக கற்றுக்கணும். புரியுதுங்களா? அடுத்து பாருங்க, இந்த கதையோட நூல்வெளி பாருங்க. இந்த கதை எழுதியவர் சுப்ரபாரதி மணியன். இவர் குழந்தை தொழிலாளர் முறை ஒழிப்பு, இயற்கை வளங்களை பாதுகாத்தல், இது மாதிரி கருத்துக்களை அடிப்படையாக வச்சு தான் சிறுகதை, புதினம், கட்டுரை இதெல்லாம் வந்து எழுதுவார். கனவு இலக்கிய இதழை இவர் நடத்தியிருக்காரு. அவர் இலக்கிய இதழ் வந்து கனவு. பின்னல், வேட்டை, தண்ணீர் யுத்தம்,
புத்துமன், கதை சொல்லும் கலை இதெல்லாம் வந்து அவர் எழுதிய நூல்கள் வந்து நிறைய நூல்கள் வந்து இவர் எழுதியிருக்காரு. கற்பவை கற்ற பின் பாருங்க, பள்ளி மறுதிறப்பு என்னும் கதையை வகுப்பில் நாடகமாக நடித்து காட்டுக. இதை வந்து அழகாக நாடகமாக நடித்து காட்ட சொல்கிறாங்க. புரியுதுங்களா? எழுத படிக்க தெரியாதவர்களுக்கு எவ்வாறு உதவுவீர்கள்? இப்போ யாராவது எழுத படிக்க தெரிலனா என்ன செய்யலாம்? நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க நேரம் அவங்களுக்கு என்ன செய்யலாம், எப்படி உதவி பண்ண, எப்படி அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். அட்லீஸ்ட் எழுத்துக்கூட்டி வாசிக்க தெரிஞ்சால் போதுன்ற அளவுக்கு அவங்களுக்கு என்ன செய்யலாம், கற்றுக் கொடுக்கலாம். எழுத்துக்கூட்டி வாசிக்க அளவுக்கு அவங்களுக்கு வந்து உதவி பண்ணி வாசிக்க வைக்கலாம். புரியுதுங்களா? மதிப்பீடு பாருங்கள். மதிவாணன் பள்ளிக்கு செல்ல முடிவெடுத்த நிகழ்வை சுருக்கி எழுதுக. இந்த கதையை ஃபுல்லாக அப்படி என்ன செய்யணும், ஷார்ட்டாக எழுத சொல்கிறாங்க. புரியுதுங்களா? இந்த பாடத்தை பார்த்துக்கோங்கப்பா. ஒரு தடவைக்கு 2 தடவை பொறுமையாக உட்காந்து ரீட் பண்ணி பாருங்கள், புரியும். ஷார்ட்டாக எழுதி பழங்க. துணைப்பாடம் வந்து எப்பயுமே சுருக்கி எழுதுக அப்படின்னு தான் கேட்பாங்க. அப்போ எந்தெந்த பாயிண்ட் முக்கியமானதோ அந்த பாயிண்ட்டு மட்டும் நீங்கள் ஷார்ட்டாக எழுதி ஒரு பேராவை எழுதி பழகிக்குங்க. அடுத்த வீடியோவில் அடுத்த பாடத்தில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.